ஜோதிடத்தை வச்சு நீங்கள் என்ன குலதெய்வம் வழிபடுவீங்கன்னு நம்மளால சொல்ல முடியும். ஏன்னா நம்ம வாழ்க்கையில் அவங்க என்ன மாதிரி சூழலில் இருப்பாங்க நம்மளால கணிக்க முடியும். ஆனால் அந்த குலதெய்வம் அப்படிங்கிறது எங்கள் ஜோசியத்தோட தொடர்பு இருக்கா அப்படின்னா நிச்சயமாக தொடர்பு இல்லை. குலதெய்வ வழிபாட்டுக்கும் ஜோசியத்துக்கு தொடர்பு இல்லை. குலதெய்வத்தை வழிபடலாட்டி சாபமா ஒன்றுமே நடக்காது. இப்போ சிவன் அப்படிங்கிறதுக்கும் கருப்புசாமி அப்படிங்கிறதுக்கும் உங்களுக்கு ஃபீலிங்கே ரெண்டும் வேற வேற. கருப்புசாமி அப்படின்னா சிறுதெய்வ வழிபாடு. ஆமாம். சிவன் அப்படின்னா பெருதெய்வ வழிபாடு. அதுலேயும் கர்த்தாக்கள் தான் சொல்றாரு. பெருதெய்வம் அதுக்கு மேலே சொல்றாரு. முஸ்லீம் எத்தனை முஸ்லீம் குலதெய்வம் தெரியும். ஆனால் இன்னும் நிறைய முஸ்லீம் என்ற குலதெய்வம் அவங்களுக்கு இருக்கா? எல்லாரும் குலதெய்வம் இல்ல முஸ்லீம்க்கு எப்படிங்க இருக்கும்? குலதெய்வம் இதுக்கு நம்மளுக்கு சாபம் கொடுக்குது. ஆனா சில ஜோசியக்காரர் என்ன சொல்றேன்னா, உங்க குலசாமி நீங்க வழிபடாட்டி நீங்க சந்திக்கக்கூடிய விளைவுகள் பயங்கரமா இருக்கும். ஒன்றா. வணக்கம். இன்றைய நமது சிறப்பு விருந்தினர் ஜோதிடர் ராஜநாடி கா பார்த்திபன் அவர்கள். வணக்கம் சார். வணக்கம்ங்க. நேரில் பொதுவாக கிராமங்களில் நாட்டுப்புற தெய்வ வழிபாடு முறைகள் இருக்குது. முக்கியமாக சில குடும்பங்களுக்கு சில குறிப்பிட்ட குலசாமியை தான் வழிபடணும் அப்படிலாம் சொல்கிறாங்க. இந்த குலசாமி வழிபாட்டுக்கும் ஜோதிடத்துக்கும் இந்த சம்மந்தம் இருக்கா? ஏன்னா ஜோதிடர்கள் யார்கிட்ட போனாலும் உங்கள் குலசாமி என்ன, உங்கள் குலசாமியை வழிபடுங்க அப்படிங்கிறாங்களே. குலதெய்வ வழிபாட்டுக்கும் ஜோதிடர்களுக்கும் ஏதாவது சம்மந்தம்? சுத்தமாக எதுவுமே இல்லை. ஒரு விஷயம், ஜோதிடத்தை வச்சு நீங்கள் என்ன குலதெய்வம் வழிபடுவீங்கன்னு நம்மளால் சொல்ல முடியும். ஏன்னா நம்ம வாழ்க்கையில் அவங்க என்ன மாதிரி சூழலில் இருப்பாங்க நம்மளால் கணிக்க முடியும். ஆனால் இந்த இதை தான் குலதெய்வம் கண்டுபிடிச்சி சொல்கிறோம் அப்படின்னு நான் சொன்ன உடனே நீங்கள் நிறைய பேர் வியூவர்ஸ் என்ன செய்வாங்கன்னா, எனக்கு குலதெய்வம் கண்டுபிடிக்கணும்னு வருவாங்க. நான் அப்படி கண்டுபிடிச்சி தரது இல்லை. ஆனால் நீங்கள் எதை கும்பிடுவீங்க, எந்த பக்கம் போவீங்க, எது மாதிரி வழிபாடுகள் இருக்கிறீங்கன்றத ஒரு ஜோசியத்தினால ஈஸியாக சொல்லிடுறோம். புரியல. எப்படி எந்த பக்கம் போவீங்க, எப்படி கும்பிடுவீங்க? ஏன்னா உங்கள் நீங்கள் வசிக்கக்கூடிய இடத்துக்கு எந்த பக்கம் உங்களுடைய குலதெய்வம் இருக்கும், ஓகே, என்ன மாதிரி தெய்வம் இருக்கும், அப்படி சிம்பிள். ஒரு ஜாதத்தை திறந்தோடனே சந்திரனும் சுக்கரனும் ஏதோ ஒரு வகையில் இணைவு பெற்றுருந்துச்சுன்னா நீங்கள் ஒரு பெண் தெய்வத்தை, அந்த பெண் தெய்வமும் ஏதோ ஒரு நீர்நிலைக்கு மேலே இருக்கக்கூடிய பெண் தெய்வத்தை வழிபடுறீங்கன்னு அர்த்தம். சிம்பிள். இது சனியும் செவ்வாயும் ஏதாச்சும் ஒரு வகையில் தொடர்பு பெற்றுருந்துச்சுன்னா சுடலை மாடன், ஐயப்பன், ஐயனார், அப்புறமா இந்த கருப்பு, இது மாதிரி விஷயங்களை வழிபடுவீங்கன்னு சொல்லலாம். புதன் வக்ரம் பரிவதுனா ஒரு கன்னிமா தெய்வத்தை வழிபடுறீங்கன்னு சொல்லலாம். இது மாதிரி நிறைய லாஜிக். ஆனால் கிராமப்புற சைடு நீங்கள் போனீங்கன்னா வித்தியாசமான பேர்களை அதான் நம்ம அந்த கிரகங்கள் சேரும்பொழுது இப்போ சுக்கரனும் புதனும் சேரும்பொழுது பேச்சியம்மன் வரும். ஓகே. இது மாதிரி அந்த வரும் மாறி மாறி அதை பேர் எடுத்துக்கலாம். அம்மன் பேர்ல நிறைய அதான் பேர் எடுத்துக்கலாம். நம்மளுக்கு தெரிஞ்ச பேரை தானே கொண்டு வர முடியும். நம்ம அந்த பகுதியில் ஏதாச்சும் ஒரு அம்மன் இருக்காங்கன்னா அவங்க ஆமாம் சார் இந்த அம்மன் இருக்கு, அந்த அம்மன் பேர் என்னன்னு கேட்குறப்ப சொல்லிடுவாங்க. அதுதான் நம்ம குறியிட்டு சொல்கிறோமே தவிர, ஆனால் இந்த குலதெய்வத்தை நீங்கள் கும்பிடணும், இதை கும்பிடுவீங்கன்னு நான் யாருக்கும் எடுத்துறதில்லை. ஓகே. ஆனால் அந்த குலதெய்வம் அப்படிங்கிறது எங்கள் ஜோசியத்தோட தொடர்பு இருக்கா அப்படின்னா நிச்சயமாக தொடர்பு இல்லை. குலதெய்வ வழிபாட்டுக்கும் ஜோசியத்துக்கு தொடர்பு இல்லை. ஆனால் யார் நீங்கள் என்னத்தை செய்ய, குலதெய்வத்தை மக்கள் வழிபடலாம், அது வழிபடத்தானே வழிபட்டு தான் ஆகணும். ஆமாம். ஏன்னா அது குலதெய்வம்ங்கிறது தெய்வம் கிடையாது. அப்போ வள்ளலார் என்ன சொல்றாரு, குலதெய்வத்தை வழிபடலாட்டி சாபமா? ஒண்ணுமே நடக்காது. ஒண்ணுமே நடக்காது. சொல்லுவாங்கல்ல, நீங்க உங்களுடைய குலசாமியை வழிபடல அதனால உங்களுக்கு இப்படிலாம் இல்லை. அது என்ன சொல்றாங்கன்னா, நான் ரொம்ப வருஷங்கள் கழிச்சு எங்க ஊருக்கு போறேன், எங்க சாமி வீட்டுக்கு எங்க கோயிலுக்கு போறேன்றப்ப நான் எந்த வழியில் வந்தவன்னு எனக்கு சொல்றாங்க. எங்கள் தாத்தா எப்படி இருந்தார், எங்கள் அப்பா எப்படி இருந்தார், உங்கள் அப்பா எப்படி இருப்பார், உங்கள் தாத்தா எப்படி இருப்பார், எப்படி இருந்தாங்க, இந்த இடத்துல எப்படி வாழ்ந்தாங்க, இந்த பக்கம்லாம் உங்கள் காடு தான் அப்படின்னு சொல்லும்போது நம்மளுக்கு அந்த கண்டினியூட்டி, மரபுனுடைய கண்டினியூட்டி நம்மளுக்கு டச்லேயே இருக்கணும், ஒரு ஃபீல்லே இருக்கணும். அந்த ஃபீல் ஒன்று. அதுக்கப்புறம் நம்மளாம் ஒற்றுமையாக வாழ்வதற்கு இது ஒரு லிங்காக இருக்குது. அந்த லிங்க் ஒன்று. அதுக்கப்புறமா நம்மளுக்கு நம்ம பொதுவாகவே கோயில் இந்த கர்த்தாக்கள்னு ஒன்று இருக்குங்க. அப்புறம் பெருந்தெய்வங்கள்னு ஒன்று இருக்குது, சிறு தெய்வ வழிபாடுகள்னு இருக்குது. வள்ளலார் இந்த கர்த்தாக்களை சிறு தெய்வ வழிபாடை விட்டுற சொல்கிறார். ஏன்? அது வழியாக தான் நீங்கள் பலியிடுறீங்க. ஓ, அதனால தான் பலியிடுறீங்க. நீங்கள் சிறு தெய்வ வழிபாடை விட்டுருங்க. ஒன்று அது தெய்வம் இல்லை, அது உங்களுடைய நம்பிக்கை. அந்த நம்பிக்கையை ஹோப்புங்கிறது தெய்வம் இல்லை, அது உங்களுடைய நம்பிக்கை. இறைவன் அப்படிங்கிறவர் வேறு வடிவத்தில் இருக்கிறாரு. உங்களுடைய பிரச்சனையில் தீர்க்கிறது இறைவனுடைய வேலையில் அவர் வேறு வடிவத்தில் இருக்கிறார். அதனால் அந்த நம்பிக்கையை விட்டு பெருநம்பிக்கைக்கு வாங்கன்னு சொல்கிறார். அப்போ நான் என்ன சொல்கிறேன்னா, நம்ம ஒருத்தவங்களோட பேசிக்கிட்டே இருப்போம். அப்போ சிவன் அப்படிங்கிறதுக்கும் கருப்புசாமி அப்படிங்கிறதுக்கும் உங்களுக்கு ஃபீலிங்கே ரெண்டும் வேறு வேறு இருக்கும். நான் சொல்கிறது புரிஞ்சுக்கிட்டீங்களா? இது லோக்கலான ஒரு ஃபீல். கருப்புசாமி அப்படின்னா சிறுதெய்வ வழிபாடு. ஆமாம். சிவன் அப்படின்னா பெருதெய்வ வழிபாடு. அதுலேயும் கர்த்தாக்கள் தான் சொல்கிறார். பெருதெய்வம் அதுக்கு மேலே சொல்கிறார் வள்ளலார். நான் சொல்கிறது அது கர்த்தாக்கள். நான் சொல்கிறது கர்த்தாக்களாகிய சிவன் இருக்கும். கருப்புசாமிக்குமே என்னுடைய ஃபீல்டில் எல்லாருடைய ஃபீல்ட்லையும் டிஃப்ரெண்ட் இருக்கும். கருப்புசாமி அப்படிங்கிறது நம்ம கூட நம்மளுக்காகவே வாழ்கிறவர் அப்படின்றவரும், சிவன் அப்படிங்கிறவர் எல்லாத்தையும் படைச்சவர், அவர் டாப் அப்படின்ற மாதிரி ஒரு ஃபீல் இருக்கும். இந்த குலதெய்வ வழிபாடுகள் என்ன செய்யுதுன்னா நம்மளுக்கு ஒரு நம்பிக்கையை கொடுக்குது வாழ்கிறதுக்கு. நான் சொல்கிறது புரிஞ்சுன்னா, நம்ம தப்பானாலும் தோற்று போனாலும் எவ்வளோ இதானாலும் நம்மளுக்கு ஒரு பின்னால் ஒரு சப்போர்ட் இருக்குது. நம்மளோட ஜீனுக்குள்ளே இருக்கக்கூடிய அந்த நம்பிக்கை போல்
நம்ம கூடயே பிறந்தவர், நம்ம இப்போ அப்பா எப்படியோ அந்த மாதிரி ஒரு ஃபீல் வந்து அந்த குலசாமிகள் கொடுக்குதுன்ற, அதனால தான் அப்பான்னு சொல்லுவாங்க. குலசாமிகள் அப்பான்னு சொல்லுவாங்க. எனக்கு தெரிஞ்சு தேவதானப்பட்டின்ற ஒரு ஊர் தான் என்னுடைய சொந்த ஊர். அங்கே போய் பார்த்தீங்கன்னா 18ஆம் படி கருப்பு இருக்கும். அங்கே மருளாடிகள்லாம் வரிசை 15 மருளாடிகள் பூசாரிகள் இருப்பாங்க. அங்கே போகிறப்ப டே கருப்பா அவன் பேரை வந்திருக்கான் பாடுறான்னு தான் சொல்லுவாங்க. புரிஞ்சுக்கிட்டீங்களா நான் சொல்கிறது? அவன் டே கருப்பான்னு தான் கூப்பிடுவாங்க பூசாரியை. அவர் சாமிலாம் சொல்ல மாட்டாங்க. டே கருப்பா, கருப்பையா அவன் பேரை வந்திருக்கான் பாடுறா அப்படின்வாங்க. அப்போ அந்த எப்படி பாண்டா வரும் இல்லைங்களா? ஒரு குடும்பமாக, ஒரு உறவு முறைகளாக எனக்கு எல்லாம் இருக்காங்க. இப்போ வேறு ஒன்றும் நம்ம ஊரில் மார்வாடி இருக்கான். மார்வாடிகள் அங்கேருந்து வராங்க. மார்வாடிகள் வந்து ஒருத்தங்களுக்கு ஒருத்தங்க உதவி செய்வாங்க. நம்ம ஊரில் பேசிக்கிறோமா இல்லையா? ஆமாம். எல்லாரும் சேர்ந்து ஒரு காசு கொடுப்பாங்க, ஒரு கடை வைக்கிறதுக்குலாம் பேசிக்கிறோம். ஏன்னா அவங்களாம் ஒற்றுமையாக இருக்காங்க. அவங்க ஒற்றுமையால அடிச்சுட்டு கிடக்குறாங்க. அவங்களாம் எதிர்த்த கடைக்குள்ளேயே போட்டிகள் இருக்குது. அதுபோல் நம்ம வாழ்வதற்கு ஒரு ஒற்றுமை தேவைப்படுது. அந்த ஒற்றுமையை அந்த குலதெய்வங்கள் கொடுக்குது ஒன்று. அதுக்கப்புறம் நான் வாழ்ந்துட முடியும்னு ஒரு நம்பிக்கையை கொடுக்குது. அதுக்கப்புறம் நம்மளுக்கு முன்னால் வாழ்ந்தவங்கள இது வந்து என்னென்னா, நம்ம நாட்டுப்புறங்களில் வாழும்பொழுது நம்ம நாட்டுப்புறங்களுக்கெல்லாம் ஒரு காவக்காரன் தான். ஒரு 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 என்னென்னா இண்டியானா ஜோன்ஸ் மாதிரி இது மாதிரி ஏதோ ஒருத்தர் அவர் இருந்தார், அவர் தான் நம்மளெல்லாம் காப்பாற்றினாருன்ற ஒரு நம்பிக்கை இருக்கும்போது அவங்கள நம்ம வழிபடுறோம். அந்த வழிபாடுகள் கடவுள் தன்மைக்கு போகும்பொழுது அதுக்கு நம்ம இன்னும் ஒரு உயரிய பொறுப்பு கொடுத்து அதை நம்ம பாதுகாத்து அதை நம்ம வழிபடும்பொழுது நல்லது நடக்குதுன்னு நம்புறமே தவிர, நீங்கள் குலதெய்வத்தை கும்பிடாட்டினா சாபமெல்லாம் வராது. நான் சொல்கிறது புரிஞ்சுக்கிட்டீங்களா? அப்போ அமெரிக்காக்காரன், ஆப்பிரிக்காக்காரன், சைனாக்காரன் எந்த இடத்துக்கு கும்பிட்றான்? ஒருத்தனை கும்பிடல. நம்ம ஊருக்காரங்களே வந்து கிறிஸ்டினுக்கு மாறிட்டாங்க, முஸ்லீம் மாறிட்டாங்க. நான் வேணா ஒன்றுமில்லாமல் போயிட்டாங்க. நான் சொல்கிறது புரிஞ்சா? முஸ்லீம் எத்தனை முஸ்லீம் குலதெய்வம் தெரியும்? ஆனால் இன்னும் நிறைய முஸ்லீம் என்கிட்ட குலதெய்வம் கிட்ட போய் கும்பிட்றவங்க இருக்கிறாங்க. நிறைய முஸ்லீம்ஸு என்னோட வீடியோ இருக்கா? எல்லாரும் குலதெய்வம்லாம் இல்லைங்க. முஸ்லீமுக்கு எப்படிங்க இருக்கும்? அவங்க என்ன சொல்கிறாங்கன்னா, நாங்கள் ஹிந்துலேருந்து தானே மாறினோம். அப்போ எங்கள் வழிமுறையில் என்ன இருந்திருக்கும், என் ஜாத்தில் என்ன கடவுள் காட்டுதுன்னு சொல்லி அவங்க ஊருக்கு பக்கத்தில் உடைய கோயிலுக்கு போயிட்டு வராங்க. ஏன்னா நம்மளை பொறுத்தளவுக்கு மதம்ங்கிறது ஒன்றும் இல்லைங்க. நம்மளுக்கு மேலே ஒரு சக்தி இருக்குது. அந்த சக்தியை நம்ம வந்து மரியாதை செலுத்துகிறோம், நன்றி செலுத்தணும், அவ்வளோதான். அது நிறைய பேருக்கு என்ன ஆனால் எல்லாத்தையும் கும்பிட்றவங்க நிறைய பேர் இருக்காங்க. நிறைய பேர் என்கிட்ட கிறிஸ்டின் வருவாங்க, கிறிஸ்டின் ஜாதகம் பார்க்க வரவங்க எந்த கோயிலுக்கு போகலாம் சார்னு கேட்பாங்க. நான் கோயில் வழிபடுறதுலன்னு சொன்னால் கூட, இல்லைங்க சார் உங்கள் ஜாதத்தில் என்ன கோயிலெலாம் நான் போவேன்னு சொல்லி காட்டுதுன்னு கேட்பாங்க. அப்போ நான் வந்து முருக வழிபாடுகள்லாம் நீங்கள் செய்கிறது மாதிரி காட்டுது சார்ன்றப்ப, ஆமாம் சார் நான் முருகங்களுக்கு அடிக்கடி போவேன், வீட்டுக்கு தெரியாது ஆனால் நான் போவேன். என்ன வழிபடுவீங்கன்னா வழிபட தெரியாது சார் எனக்கு, ஏன்னா எங்கள் அப்பா அதெல்லாம் சொல்லித்தரேன், நாங்கள் ரொம்ப தலைமுறைக்கு முன்னாடி மாறிட்டோம், இருந்தாலும் அங்கே போகணும்னு எனக்கு ஒரு ஆசை இருக்கும். அங்கே போவேன், சும்மா எல்லோரும் மாதிரி இருப்பேன். அது என்ன நினைக்கிறாங்கன்னா, நம்மளுக்கும் இந்த பிரபஞ்சத்துக்கு ஒரு கனெக்ட் மாதிரி இந்த கடவுளோட கனெக்டை மக்கள் நினைக்கிறாங்க. அப்போ எல்லாமே போகிறாங்க. போகாதனால ஒன்றும் தப்பு இல்லை. நிறைய ஜோசிக்காரங்க என்ன செய்கிறாங்கன்னா, வந்த உடனே உங்களுக்கு ஒரு தொட்டதெல்லாம் தொடங்கலை, 6 மாதமாக செஞ்சது நடக்கலை, வேறு நிறைய கஷ்டப்படுறீங்க, தொட்டதெல்லாம் விரயமாகுது, கை வச்ச காரியங்கள்லாம் பிரச்சனையாகுது, உங்களுக்கு குலதெய்வ தோஷம் இருக்குன்னு சொன்னால் அவங்களுக்கு ஒரு அதை செஞ்சுருவணும் அப்படின்ற ஒரு பயம், அது சரியாகுது. நிறைய பேர் குலதெய்வம் காணா போயிடுச்சு, மிஸ் ஆகிடுச்சு, அதை கண்டுபிடிக்கணும், 7 தலைமுறைக்கு மேலே குலதெய்வம் வராது, புதுப்பிக்கணும் அப்படின்னு நிறைய சொல்லி குழப்பி பூஜை பண்ண வச்சு நம்புறவங்கள வச்சு அடித்து காலி பண்ணிடுறாங்க. 50,000 1 லட்சம்லாம் வாங்கிடுறாங்க. அதெல்லாம் நம்ப தேவையில்லைங்க. குலதெய்வம் கிடைக்காட்டினா என்ன செய்யலாம்னா, உங்கள் சொந்தக்காரங்க யாராச்சும் இருப்பாங்கல்ல, அவங்க ஏதாச்சும் கோயிலை கும்பிடுவாங்க, அங்கே போய் கும்பிட வேண்டியதான், சிம்பிள். அப்போ குலதெய்வத்தை தொலைச்சிட்டோம் அப்படின்னா நம்மளுடைய ஜென்ரேஷனை தொலைச்சிட்டோம், மரபை தொலைச்சிட்டோம், வம்ச ரீதியான தொடர்பை தொலைச்சிட்டோம்னு அர்த்தம். வேற ஒன்றும் இல்லை. இப்போ நீங்கள் எந்த ஊர் அப்படிங்கிற கேட்குறதும், நீங்கள் எந்த ஊர்லேருந்து வந்தீங்கிறது நிறைய பேருக்கு நான் எங்கள் தாத்தா பிறந்த ஊர் தெரியல. அப்புறம் அவங்களுக்கு எப்படி அந்த டச் இருக்கும்? புரிஞ்சுட்டிங்களா? அந்த டச் எதுக்குன்னா நம்மளுக்கு ஒரு உத்வேகத்தை கொடுக்குது, ஒரு பிடிப்பை கொடுக்குது. சமூகத்துக்கு மேலே எனக்கு ஒரு நான் என்ன கேஸ்ட்டு அப்படிங்கிறது, கேஸ்ட்டுங்கிறது குறை அப்படின்றது நான் நீங்கள் பெரிய கேஸ்ட், நான் சின்ன கேஸ்ட்னா தான் அங்கே பிரச்சனை. நான் ஏன் கேஸ்ட்டுன்றதுல எனக்கு என்ன பிரச்சனை, உங்களுக்கு என்ன பிரச்சனை இல்லைங்களா? இப்போ எனக்கு தெரிஞ்சுங்க, நான் பெரிய ஒரு ஆட்டோமொபைல் இண்டஸ்ட்ரீஸில் ஒர்க் பண்ணேன். அதில் சில டிபார்ட்மெண்ட்டில் விஸ்வகர்மாவை தான் எடுக்கிறாங்க. நான் சொல்கிறது புரிஞ்சுக்கிட்டீங்களா? அவன் வரும்போதே அவன் சர்டிஃபிகேட்டில் விஸ்வகர்மா ஆச்சாரின்னு போட்டிருந்தா அவனை வேலைக்கு எடுத்துக்கிறாங்க. அவனுக்கு அந்த டெக்னிக் தெரியும், இயற்கையாகவே ஜீனுக்குள்ளே. இப்போ வேறு ஒன்றும் இல்லைங்க, இந்த மூடியில் ஒரு ஓட்டை விழுந்துருச்சு, அதை பற்ற வைக்கணும்னா நீங்கள் என்ன செய்வீங்கன்னா, எதையாச்சும் உருக்கி உள்ளே அமுக்கி ஓட்டை விட்டுருவீங்க, 2 தடவை கெடுத்து தூக்கி போட்டுருவீங்க. விஸ்வகர்மாக்காரங்கள்ட்ட கொடுத்து பாருங்கள், பொறுமையாக செய்வான். நான் சொல்கிறது அவனுக்கு ஜீனுக்குள்ளே என்ன இருக்குங்க. அதனால தான் விஸ்வகர்மா திட்டம்னு சொல்லி இந்த சென்ட்ரல் கவர்மெண்ட்டில் ஒன்று கொண்டு வந்தாங்க. நான் சொல்கிறது நீங்கள் என்ன தான் பாருங்கள், ஒரு அந்த நான் சொல்கிறது அந்த ஜீன்லேருந்து வரக்கூடிய தன்மை வெளிப்பட்டுக்கிட்டே இருக்கும் இல்லையா? குழந்தைகள்லேயே தெரியும் நம்மளுக்கு. சில குழந்தைகள் பேசுகிறப்பே தெரியும் இது எங்கே இருந்தோ வந்திருக்கு அப்படின்னு. அதுபோல் இந்த ஜீன் அப்படிங்கிறத நம்ம புரிஞ்சுக்கிறதுக்கோ, நம்ம தொடர்ந்து ட்ராவல் பண்ணுறதுக்கோ, ஒருத்தருக்கு ஒருத்தர் தொடர்புறதுக்கோ அந்த குலதெய்வ வழிபாடுகள், குலதெய்வ அந்த லிங்க் வந்து நம்மளுக்கு ரொம்ப ஒரு பெரிய கட்டமைப்பை கொடுக்கும். நம்மளுக்கு நம்ம ஒரு தொடர்ச்சியிலே இருக்கிறோம் இல்லைங்களா, ஒரு செயின் லிங்க்லேயே இருக்கிறோம். செயின் லிங்க் கட்டாச்சுன்னா என்ன ஆகும்? நம்ம அனாதை ஃபீல் ஆயிரும். நிறைய பேர் வந்து நான் எங்கேருந்து வந்தேன்னு தெரியாமல் இருக்கிறானுங்க. அப்போ ஊர்லேருந்து வந்திருப்பாங்க, அதுக்கப்புறம் போயிருக்க மாட்டாங்க.
நிறைய பேருக்கு லிங்கே இருக்காது, டச்சே இருக்கான்றப்ப அவங்களுக்கு ஒரு அனாதை ஃபீல் வருது. டச் இருக்கிறவங்களுக்கு ஒரு அப்படியே ஒரு அது ஒரு தன்னம்பிக்கையை கொடுக்குன்றது மாதிரி அந்த தன்னம்பிக்கையை வந்து இந்த குலதெய்வங்கள் கொடுக்குதே தவிர அதை போய் வழிபடணும், வழிபடாட்டினா பிரச்சனை ஆயிரும், அது ஒரு தோஷமாயிரும்னா குலதெய்வம் எதுக்கு நம்மளுக்கு சாபம் கொடுக்குது? ஆனால் சில ஜோசியக்காரர் என்ன சொல்கிறேன்னா, உங்கள் குலசாமி நீங்கள் வழிபடாட்டி நீங்கள் சந்திக்கக்கூடிய விளைவுகள் பயங்கரமாக இருக்கும், ஒன்றும் பெரிய விளைவுகள்லாம் சந்திப்பீங்க, ஒன்றுமே அந்த சாபம் தான் உங்களை துரத்துது. குலதெய்வங்கிறது என்னன்னாங்க நம்ம ரத்தத்தில் இருக்கக்கூடிய ஒரு நல்ல விஷயம் தானே, அது எப்படி எனக்கு சாபம் கொடுக்கும்? அப்படி சாபம் கொடுத்தா அது எப்படி தெய்வமாக மாறும் இல்லைங்களா? நான் மறந்தாலும் என்ன செய்யணும்? சாமி நம்மளை வழி நடத்தணும். நான் அடிக்கடி சொல்கிறது ரத்தத்துக்குள்ள இருக்கிற குலதெய்வம்னு சொல்லியிருக்கேன் இல்லைங்களா? குலதெய்வங்கிறது ஒரு ரத்தத்துக்குள்ளே இருக்குது. நீ அமெரிக்கா போனாலும் ஆப்பிரிக்கா போனாலும் சந்திர மண்டலமே போனாலும் ஒரு ரத்தத்துக்குள்ளே அது ஜீனா இயங்கிக்கிட்டு இருக்கு, அவ்வளோதான். நீங்கள் போய் கும்பிடணும்னு அவசியம் இல்லை. கும்பிட்றதுங்கிறது வந்து நம்மளே என்ன பண்ணிக்கிறோம், பூஸ்ட் பண்ணிக்கிறோம். நம்ம கும்பிட்டோம், நம்மளுக்கு ஒரு சப்போர்ட் இருக்குது அப்படின்ற மாதிரி இருக்கே தவிர வேறு இவங்களுக்கு என்னன்னாங்க, உங்களுடைய என்ன சொல்லுவாங்கன்னா, ஒன்று குலதெய்வ சாபம், இல்லைன்னா முன்னால் பெண்கள் சாபம், அதுக்கப்புறம் என்ன செய்வாங்கன்னா இந்த சம்திங் இந்த பூர்வீக சாபம் அப்படின்னு சொல்லுவாங்க. இதெல்லாம் வந்து ஏன்னா அவங்களால செய்ய முடியாது. அப்போ வீட்டில் யாருக்கும் தர்ப்பணம் கொடுக்கலன்னு சொல்லுவாங்க, திதி தர்ப்பணம் கொடுக்கல, அதுதான் அவங்கள ஆட்டி படைக்குதுன்னு சொல்லுவாங்க. நான் ஒருத்தட்ட கேட்டேன், திதி தர்ப்பணம் கொடுக்குறது எந்த சமூக மரபுன்னு கேட்டேன். ஒரு ஜாதிக்காரன் தான் கொடுக்குறான் தொடர்ந்து. ஆமாம், அவன் தான் வந்து வேறு மொழிகளில் பேசி ஆற்றுகளையும் கடலையும் கொடுக்குறான். எல்லா ஜாதிக்காரனும் ஏன் கொடுக்கணும்? அவனதுக்கு நீ திதி தர்ப்பணம் பண்ண சொல்கிறேன்னு கேட்டேன் நான். அதனால பேசலை என்கிட்ட. நான் சொல்கிறது புரிஞ்சுட்டீங்களா? அப்போது எங்கள் அப்பாவுக்கு என்ன பிடிக்கும், எங்கள் அப்பா எனக்கு இல்லை, இப்போ எங்கள் அப்பாவுக்கு என்ன பிடிக்கும் அப்படின்றப்ப அவரை நான் போய் கும்பிடணும்னு அவசியம் இல்லையே. நான் திருப்பி சொல்கிறேன், இப்போ நான் வந்து இப்போ சாப்பிட்றது எதுக்குன்னா என்னுடைய வயிற்றுக்கு இல்லைங்களா? அந்த டேஸ்ட்டாக சாப்பிட்றது என்னுடைய நாக்குக்கு. எங்கள் அப்பா இறந்துட்டார், அவருக்கு உடம்பும் இல்லை, உடம்புலாம் நாங்கள் தான் இங்கே எல்லாம் சோழி முடிச்சிட்டோம்ல, அவருக்கு நான் சோறு விட்டு என்ன ஆகுது, அவர் எப்படி சாப்பிடுவார்? சாப்பாடு வச்சா காக்காய்கள் சாப்பிட்டுக்கோம். அப்போ அப்படி தான் நம்ம வந்து ஜீவன்கள் அப்படி வேணால் நம்ம சொல்லாமே தவிர அது அவருக்கு போய் சேருன்றலாம் போய். ஓகே, அப்படி அவருக்கு போய் சேருதுன்னா நான் வந்து கண்ணை மூடிட்டு நான் உங்களுக்கு கார் வாங்கி தரேன் ஓட்டுங்க, புல்லட் வாங்கி தரேன் ஓட்டுங்க, நம்மளும் கண்ணை சொல்ல வேண்டியதான். சிந்தனை தான் அவரை போய் சேருதுன்னா நான் சிந்திச்சுட்டே போயிடலாம், எதுக்கு பொருளை வாங்கி வச்சு செலவு பண்ணுற மாதிரி. இது வந்து அவங்க ஒரு சில குலத்தினுடைய மரபு, அவங்களுடைய முன்னோர்களுக்கு இப்படிலாம் ஒரு பூஜை பண்ணி இப்படிலாம் ஒரு இது பண்ணணுன்றது அவங்க ஜாதி மரபு. அந்த ஜாதி மரபு நீ எதுக்கு தூக்கிட்டே அலைகிற? அது அவனுடைய மரபுன்ற மாதிரி. உனக்கு என்ன மரபு? ஒரு நல்ல காரியம் பண்ணுறப்போ அவர் மனசில் நினச்சிட்டு செய்யுது, அவ்வளோதான், வேறு ஒன்றும் இல்லை. எங்கள் அப்பா இருந்தார், எங்கள் அப்பா இருந்தால் எனக்கு இப்படி இருந்திருக்கும். நான் நிறைய பேர் தடவை புல்லட்லாம் போகிறப்ப பார்ப்பேன், எங்கள் அப்பா இருந்தால் அவருக்கு ஒரு புல்லட் வாங்கி கொடுத்துருப்பாங்கன்னு நான் யோசிப்பேன். ஏன்னா அவர் போலீஸாக இருந்தார். அப்போ நான் யோசிப்பேன், அவர் புல்லட் அப்போ இல்லை, அப்போ எங்கள் அப்பா இருந்தால் ஒரு புல்லட் வாங்கி கொடுத்துருப்பாங்கன்னு யோசிப்பேன். அவ்வளோதானே அவருக்கு நான் செய்யக்கூடிய மரியாதை. நான் சின்ன பிள்ளைல இருக்கும்போது அப்பா இறந்துட்டார், அப்புறம் பெரிய ஆள் ஆகிட்டா அப்பா இருந்தால் ஒரு புல்லட் வாங்கி கொடுத்துருவோம்ல, அப்பா இருந்தால் இந்த இடத்துல இவர் உட்கார வச்சுருக்கலாம்ல, வீடு கட்டிட்டோம் இந்த இடத்துல அவரை முன்னால் வச்சுருக்கலாம்ல, ஒரு பையனுக்கு ஒரு ஸ்கூலுக்கு போகிறப்ப அப்பா இருந்தால் கூட்டு போய் வருவார். இப்படி தான் நம்ம அவருக்கு ஒரு பெருமை கொடுக்கணுமே தவிர அவருக்கு செய்யக்கூடிய திதி தர்ப்பணங்கள் அவருக்கு எப்படி போய் சேரப்போகுது? அவர் என்ன சாப்பிட போகிறார்? இல்லை. அப்போ நம்ம புரிந்து கொள்ள வேண்டியது குலதெய்வம் இது மாதிரி விஷயங்கள்லாம் நம்ம மாறலாம், உள்ள இண்டிப்பாக நம்ம இந்த சமூகத்தோடு கனெக்ட் ஆகிருக்கிறோம். அந்த கனெக்ட்டுக்கு மட்டும் உதவுமே தவிர அதை கும்பிடாட்டினா நல்லது நடக்காது, கெட்டது நடக்காது, அது நடந்துன்னு சொல்கிறாங்க. ஆனால் ஜோசிக்காரங்களுக்கு அவ்வளோ புத்தி இல்லைன்னு அர்த்தம். அவ்வளோதான், நான் சிம்பிளாக சொல்கிறதா இருந்தால். எனவே ஜோசியத்தை கொண்டு வந்துட்டு இது செய்யாதனால அவன் வாழ்க்கை வீணாக போச்சுன்னு சொல்லக்கூடாதுங்க. நான் செய்தாலும் செய்யாவிட்டாலும் எனது ஜாதகம் தானே இயங்குது, என்னோடய விதி தானே இயங்குது. ஒருவேளை நான் இங்கேருந்து நான் வந்து வேறு மதத்துக்கு மாறிட்டா நான் இப்படி கெட்டால் போயிடுவேன். இப்போ முஸ்லீமாக மாறினவங்க யாரும் குலதெய்வத்தை யாரும் தொடரலையே, கொஞ்சம் பேர் தான் தொடர்றாங்க, அதுவும் மறைமுகமாக தொடர்றாங்க, மேக்ஸிமம் தொடர்றது இல்லையே. அப்போ கடவுள் மறுப்பு கொள்கைக்கு போனவங்க எதையுமே தொடர்றது இல்லையே, ஆமாம், அவங்க நாசமாக போயிட்டாங்க. ஒன்றும் கிடையாதுங்க. கடவுள் வழிபாடு என்பது நமக்கு கொடுக்கக்கூடிய உத்வேகம், அவ்வளோதானே தவிர கடவுளை உண்மையாக வழிபடுபவர்கள் இந்த வாழ்க்கை தேவையில்லைன்னு சொல்கிறாங்க. நம்ம உண்மையிலே ஞானிகளுக்கும் சித்தர்களுக்கும் போயிட்டோம்னா, இப்போ கூட நான் உங்களுக்கு சொன்னேன், ஒரு புக்கில் காமிச்சேன், எல்லா பேரும் என்ன போட்டிருக்கான், ஏதோ லிங்க வழிபாடுன்னு போட்டிருக்கான், பார்வதி ஹோமன் போட்டிருக்கான், எல்லாம் போட்டிருக்கான். விவேகானந்தர் கால்பந்தில் தெய்வத்தை அறியுங்கள் விவேகானந்தர் போட்டிருக்காரு, கால்பந்து விளையாட்டில் தெய்வத்தை அறியலாம் விவேகானந்தர். விவேகானந்தருடைய பார்வை எப்படி இருக்குது, நம்ம ஜோசிக்காரன் பார்வை எப்படி இருக்குது, அவ்வளோதான், புரிஞ்சுனா. இப்போ விவேகானந்தர் வந்து உண்மையான சன்னியாசி, துறவி, வீரத்துறவி. அவர் என்ன சொல்கிறாருன்னா ஃபுட்பால் விளாடுங்க இறைவனை அறியலான்னு சொல்கிறாரு. இவன் என்ன சொல்கிறாருன்னா பூஜை பண்ணுங்க, அவ்வளோதான். அப்போ இறைவனை நாம் எதற்கு அறிகிறோம் அப்படிங்கிற கேள்வி தாங்க இருக்குது. அப்போ அவங்க என்ன நினைக்கிறாங்கன்னா, பிறப்பை அறுப்பது, பிறவி கடனை போக்குவது, மறுபிறப்பே இருக்கக்கூடாதுன்னு நினைக்கிறது, சாகா கல்வி, இந்த மாதிரி விஷயங்களுக்காக ஞானிகள் இறைவனை நோக்கி நகர்றாங்க. நம்ம வந்து ஏதாச்சும் கல்யாணம் ஆகிறதுக்கு, பசங்களுக்கு காலேஜில் சீட்டு கிடைக்கிறதுக்கு தான் இறைவனை கும்பிட்றோம். நம்ம புத்திக்கு அளவுக்கு தான் அந்த இறைவன் நம்மளுக்கு வச்சிருப்பாருன்றதான் புரிஞ்சுக்கணும். எனவே கடவுள் வழிபாடு, குலதெய்வ வழிபாடு, இந்த பூஜை புனஸ்காரங்கள், இது எல்லாமே வந்து வேறு வேறு சமூகத்தினுடைய சடங்கு முறைகள். அந்த சடங்கு முறையில் நீங்கள் ஏன் தூக்கிட்டு சுமக்கிறீங்க? உங்களுடைய குலதெய்வத்தை கும்பிடுங்க. குலதெய்வம் இல்லாட்டினா உங்களுக்கு ஒரு கல் இருந்தால் போதுமே இல்லைங்களா?
ஒரு சின்ன கல் எடுத்து வச்சுட்டு அதான் கடவுள்னு நினச்சி உங்கள் குலதெய்வம் அதுக்குள்ளே இறங்குறதா நினச்சிட்டு கும்பிட்டு போங்களேன். யாரும் உங்களை கேட்க போகிறா? நம்மளுக்கு தேவை அந்த அந்த பாண்டிங் தானே. நம்ம அந்த சிந்தனை வந்து நம்மளுக்கு மேலே ஒரு சக்தி இருக்குது, நம்ம குலத்துக்கு ஒரு கடவுள் இருக்குது, அவனை நம்ம கும்பிடுவோன்றது தானே. அப்படி இருந்துட்டு போயிடலாம். அப்படி இல்லாட்டினா உங்கள் ஊருக்கு பக்கத்தில் இருக்கக்கூடிய குலதெய்வத்தை கும்பிடுங்க. கருப்பு சாமின்றது ஒரு கருப்பு சாமி இல்லை, ஊரெலாம் கருப்பு சாமி எங்கே வேணாலும் கும்பிடலாம். இப்போ நான் சொன்னேன் இல்லைங்களா, எங்கள் ஊர் கருப்பு சாமி வந்து சைவ கருப்பு, அதுக்குள்ளே வந்து நான்வெஜ்ஜெல்லாம் யூஸ் பண்ணக்கூடாது, அப்படி இருக்குது ஒரு கருப்பு. அப்போ அந்த கருப்பு மாதிரி வேறு ஏதாச்சும் கருப்பு தான் கும்பிட்டு போக வேண்டியதானே, அவ்வளோதான். அப்போ உங்கள் முன்னோர்கள் சரியாக இருந்திருந்தால் இந்த கடவுள் இது கண்டினியூஸாக வந்திருக்கும். அவங்க பாவம் ஏதோ சிக்கல் இருந்திருக்கிறாங்க இல்லைங்களா. நிறைய பேர் இங்கேருந்து பர்மா போனாங்க, பர்மாலேருந்து ரங்கூன் போனாங்க, ரங்கூன்லேருந்து அப்புறமா ஸ்ரீலங்கா வந்தாங்க, எங்கெங்கே நிறைய பேர் பர்மாலேருந்து வந்தவங்க தான். இங்கேருந்து பர்மாவுக்கு பழகி போயிட்டு திருப்பி வந்தவங்க. அவங்களாம் நிறைய பேர் குலதெய்வத்தை மிஸ் பண்ணிட்டாங்க. அதுக்கப்புறமா வந்து இந்த போர்கள் நடக்கும்போது நிறைய மிஸ் பண்ணிட்டாங்க. மைக்ரேன் ஆகிறப்ப நிறைய மிஸ் பண்ணிக்கிறாங்க. இப்போ அவ்வளோதான். அது வந்து நம்ம தப்பாக எடுத்துக்கணும்னு அவசியம் இல்லை, அவ்வளோதான். என்ன சொல்கிறாங்கன்னா 7 தலைமுறைக்கு மேலே ஒரு குலதெய்வம் தொடராதுங்கிறாங்க. உண்மையாது அது உண்மைன்றது இல்லைங்க. அவங்க அறிவியல் பூர்வமாக சொல்லாமல் அனுபவபூர்வமாக சொல்கிறாங்க. ஏன்னா 7 ஒரு தலைமுறைங்கிறது 33 வருஷம். அப்போ 7 தலைமுறைங்கிறது வேலை 21 ஒரு 250 வருஷத்துக்கு மேலே ஒரு கோயிலை நிர்மாணித்து அந்த கோயிலை கட்டமைச்சு அடுத்த ஜென்ரேஷன் கொடுக்க முடியாது. அது சிதிலம் அடைஞ்சு அதனுடைய வரலாறுகள் அழிஞ்சு என்ன ஆயிரும், போயிடும் இல்லைங்களா. 210 வருஷத்துக்கு முன்னால் உங்கள் ஊரில் என்ன இடம் இருந்துச்சு, இந்த இடத்துல 210 வருஷத்துக்கு முன்னால் என்ன இருந்துச்சுன்னு அவனுக்கும் தெரியாது. அப்போ 3-4 தலைமுறைகள் கடந்ததுக்கப்புறம் வாழ்க்கை முறைகள் மாறிடுது, ஊருடைய சிஸ்டம் மாறிடுது, ஊரே உயரமாயிருது. இப்போ வள்ளலாருடைய கோயிலுக்கு மருதூருக்கு போனேன், பள்ளத்துக்குள்ளே இருக்குது, இறங்கி உள்ள கிணத்துக்குள்ளே போகிற மாதிரி. ஏன்னா 200 வருஷத்துக்கு முன்னால் பள்ளத்தில் இருந்துருக்குது அது. ஓகே, அப்போ மாறிடுச்சு, எல்லாமே மாறிடுச்சு, டிசைன் மாறிடுச்சு, கோயில் மாறிடுச்சு, கோயில் மலரக்கூடிய நம்பிக்கை, கடவுள் நம்பிக்கை மாறிடுச்சு. இப்போ ஒரு காலத்தில் வந்து வெறும் புத்த விகாரங்களாக இருந்துச்சுன்னு சொல்கிறாங்க. இப்போ புத்தர் கோயில் நம்ம ஊரில் பார்க்க முடியுதா? இல்லை, ஒன்றுமே இல்லை. அப்போ 200 வருஷத்துக்கு முன்னால் அதுக்கப்புறமா கோயிலே மாறி போச்சு இல்லைங்களா. நான் இங்கே காசிக்கு போயிருந்தேன், காசி விஸ்வநாதர் கோயிலுக்கு போகும்போது பெரிய மசூதி, அந்த மசூதியினுடைய காம்பவுண்டில் தான் காசி விஸ்வநாதர் கோயிலுக்குள்ளே போகிறோம். பார்த்தா பெரிய மசூதி, கடைசியில் பார்த்தா காசி விஸ்வநாதர் மசூதிக்கு பின்னால் ஒரு சின்ன ஒரு ரூம் மாதிரி இருக்குது, அதுக்குள்ளே இருக்கிறாரு. கேட்டால் படையெடுப்புகள் வந்து இந்த இடம் ஃபுல்லாக அழிஞ்சிருச்சு, இது எல்லாமே காசி விஸ்வநாதர் கோயிலாக இருந்துச்சுன்னு ஒரு சாரா சொல்கிறாங்க. அதுக்கு நம்ம வந்து அதை நம்ம உரிமை கொண்டாட தேவையில்லை. ஏன்னா 1947க்கு பிறகு எப்படி இருந்துச்சோ எல்லா வழிபாடு தலங்களும் அப்படியே இருக்கட்டும்னு சொல்லிட்டாங்க. அது நம்மளுக்கு பிரச்சனை இல்லை. இருந்தாலும் மாறிடுச்சு இல்லை. நான் சொல்ல புரிஞ்சுக்கிறேன், 200 வருஷத்துக்கு முன்னால் 300 வருஷத்துக்கு முன்னால் நடந்த விஷயம் இப்போ கோயில், பெரிய கோயில் காசின்றது இந்தியாவுக்கே ஒவ்வொரு இந்துவனுடைய கடமை காசிக்கு போகணுன்றது. அந்த காசி கோயிலே மாறிடுச்சு இல்லை. அப்போ எல்லாமே மாறிடும். ஒரு 2-3 தலைமுறையிலே ஒரு சின்ன ஷிஃப்ட் வந்துடும். 5 தலைமுறைக்கு அப்புறம் 7 தலைமுறைக்கு அப்புறம் அந்த கோயிலே மறுவிடும். நம்மளுடைய தலைமுறைகளும் மாறிடும், தலைமுறைகள் மறந்துடும். எங்கள் தாத்தாவுடைய அப்பா பேர் மட்டும்தான் எனக்கு தெரியும், அதாவது எங்கள் அப்பாவுடைய அப்பா அவருடைய அப்பா பேர் எனக்கு தெரியும். அதுக்கு முன்னால் இருந்தவங்க கதையே எனக்கு தெரியாது, அவ்வளோதான். அதனால தான் வந்து ஒரு 7 தலைமுறைக்கு மேலே தெய்வங்கள் தொடராது. 7 தலைமுறை ஒரு 3 தலைமுறைக்கு முன்னால் இருந்தது நம்மளுக்கு கண்டினியூட்டி இருந்தாலே அது குலதெய்வத்தை எடுத்துக்கலாம் அப்படிங்கிறாங்க. எடுக்க முடியாதவங்களுக்கு என்ன சொல்லிட்டாங்கன்னா சூரியன் புதன் நினைவு இருந்தால், சூரியனும் புதனும் ஒரே கட்டத்தில் இருந்தால் அவங்க வந்து பெருமாள் வழிபாடை தொடருவாங்க. சந்திரன் செவ்வாய் இணைவு, சந்திரனுக்கு 1-5-7 செவ்வாய் இருந்துச்சுன்னா அவங்க வந்து இப்போ முருக வழிபாடை தொடருவாங்க. நான் சொல்கிற மாதிரி சுக்கிரன் சந்திரன் இருந்தால் ஏதாச்சும் ஒரு அம்மன் வழிபாடு அவ்வளோதான். இப்படி தான் தொடர்ந்து போயிடுவாங்க, அவங்க அப்படியே மாறிக்குவாங்க. அது இயற்கையாகவே நடந்துருன்றது தான் உண்மை. எனவே குலதெய்வத்தை கும்பிடாதனால எந்த ஒரு தோஷமும் சாபமும் இல்லை. ரொம்ப அழகாக ரொம்ப தெளிவாக நிறைய விஷயங்கள் சொல்லியிருக்கீங்க. கண்டிப்பாக என்னோட குலதெய்வம் தெரியலை அப்படின்னு நிறைய பேர் ஏங்கி தவிப்பாங்க. அவங்களுக்கெல்லாம் இது ஒரு சரியான புரிதல் கொடுக்கும் அப்படின்னு நம்பலாம். நிறைய விஷயம் ஷேர் பண்ணிக்கிட்டீங்க. மிக்க நன்றி. வணக்கம்.